ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோல நம்ம வீக் 2க்கான ஸ்டடி பிளான் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? யூஜி டிஆர்பி பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வீக் 2ல நம்ம என்ன யூனிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 2. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இதோட பிடிஎஃப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதோட லிங்க் எங்க இருக்கு, எந்த டெலகிராம்ல நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், பாஸ்டுலேட்ஸ், மீன் ஃப்ரீ பாத், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், போல்ட்ஸ்மேன் லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, மேக்ஸ்வெல் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் molecular speed, atomicity of gases, specific heat capacity of gases, ratio of Cp and Cv, calculation for monoatomic and diatomic gases, Mayer's relation, experimental determination of Cp and Cv, Joule-Kelvin effect, theory and experiment, liquefaction of gases, hydrogen, oxygen, air, helium, thermal conductivity of solid, Forbes and Leedis method, Stephen's law, determination of Stephen's constant, solar constant, temperature of the sun, first law of thermodynamics, isothermal, adiabatic, isochloric, isobaric, cyclic process, Carnot's engine, Carnot cycle, second law, Carnot theorem, entropy, reversible, irreversible, Maxwell thermodynamic relation, அதோட application, then third law of thermodynamics. ஓகேங்களா? இதுதான் யூனிட் நம்பர் 3ல இருக்கக்கூடியது. இந்த யூனிட் நம்பர் 2ல இருக்கக்கூடியது. இந்த யூனிட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு 7 நாளுக்கு ஸ்பிளிட் பண்ணி இங்க நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம். டே 1ல பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி. இது திங்கட்கிழமையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டே 2 ஞாயிற்றுக்கிழமை முடிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. ஆல்ரெடி வீக் 1க்கு நிறைய பேர் படிச்சிருந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னீங்க. சில பேர் என்னால பாதிதான் முடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னீங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷன் தான். இதுல நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க மேக்ஸிமம் எல்லா டாபிக்கையும் ஒன்ஸ் நீங்க கவர் பண்ண பாருங்க. 80% கம்ப்ளீட் பண்ணுங்க. மறுபடியும் செகண்ட் செட் ஒரு தாட்டி 10 யூனிட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் செட் ஃபாஸ்ட் ரிவிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒன்னும் தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஓகேங்களா? டெட் வரைக்குமே உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. டெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா டக்குனு யூஜி டிஆர்பி எப்ப வேணாலும் கால்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப போதுமான டைம் இருக்கு. நம்ம சொல்ற பிளான்ல போனீங்க அப்படின்னாலே முடிச்சிடும். படிக்கிறவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கூல் புக் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். 11th 12th கண்டிப்பா இருக்கணும். பழைய சமச்சீர் புத்தகமும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இருக்க சமச்சீர் பழைய சமச்சீர் ரெண்டுமே வச்சுக்கோங்க. யூஜி டிஆர்பிக்கு முக்கியமா யூஜி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் அந்த புக்கை வச்சுக்கணும். தென் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்போ டெஸ்ட் அட்டன் பண்றது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷன்ல இருக்கிறீங்க. இது ஃபுல்லா முடிச்சுட்டு இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த 10 யூனிட் முடிக்க வச்சுக்கணும். முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஃபாஸ்ட் ரிவிஷன் போடுறப்ப நீங்க டெஸ்ட் ஒன்று எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணி பாருங்க. புக்கு வேணும், அப்புறம் ஸ்கூல் புக் வேணும், யூஜி புக் வேணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரிப்பீட்டட் ரிவிஷன் இருக்கணும். ஃப்ரீக்வெண்டா நீங்களே ஒரு டாபிக் மனசுல நினைச்சு ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் ப்ரொசீஜர்ல போனீங்க அப்படின்னாலே 150க்கு 130 மார்க் வரைக்கும் நீங்க ஈஸியாவே எடுக்கலாம். நம்ம சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணியே நம்ம அகாடமில நம்ம கிட்ட படிச்சவங்க ஃபர்ஸ்ட் நாள்லயே இன்டர்வியூ போயிட்டு அந்த சிவிக்கு போயிட்டு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். ஓகேங்களா? அதே மெத்தட் தான் உங்களுக்கும் நாங்க ஃபாலோ பண்றோம். நீங்க கரெக்டா எங்க கைடன்ஸ்ல வரப்ப உங்களுக்கு நாங்க ஃபுல்லாவே கவர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நாள் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி, மீன் ஃப்ரீ பாத், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், போல்ட்ஸ்மேன் லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் நீங்க படிப்பீங்க. செகண்ட் நாள் நீங்க படிக்க வேண்டியது பாருங்க, மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீட் படிப்பீங்க, அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேசஸ், ரேசியோ சிபி சிவி ஃபார் மோனோஅட்டாமிக் டைஅட்டாமிக் கேசஸ், மேயர்ஸ் ரிலேஷன். அதே மாதிரி 3வது நாளுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் சிபி ஜூல் கெல்வின் எஃபெக்ட், அதோட தியரி எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டுமே முடிச்சிருவீங்க. 4வது நாள் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ் படிப்பீங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாலிட்ஸ், ஃபோர்ப்ஸ் மெத்தட், லீடிஸ் மெத்தட். 5வது நாள் பாத்தீங்க அப்படின்னா
ஸ்டீஃபன்ஸ் லாவோடது படிச்சிருவீங்க. ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், சோலார் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் ஆஃப் சன் ஃபர்ஸ்ட் லா படிப்பீங்க. அதோட பேசிக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ரெண்டாவது வந்து கார்னாட் என்ஜினியர் சைக்கிள், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கார்னாட் தியரம், என்ட்ரோபி, அதோட ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் படிச்சுவீங்க. லாஸ்ட் டே வந்துட்டு மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷனும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் லா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். இதோட இந்த யூனிட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நீங்க ஒட்டுக்கா லாஸ்ட் டைம்ல எடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிங்க. ஈஸியா முடிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு யூனிட் நீங்க ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதே தெரியாது. அவ்வளவு டக்குன்னு வந்துட்டு அதுல 7 நாள் உங்களுக்கு கவர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. திங்கள் டு ஞாயிறு. அடுத்த ஞாயிறு வந்து உங்களுக்கு அடுத்த என்ன யூனிட் அப்படிங்கிறது எப்படி நீங்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.